நம்ம தேவையில்லைன்னு குப்பையில போடுற பொருட்களை வச்சு பல கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்கிற 8 பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க சம்பாதிக்கிற விதங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ரிவர் டிராஷ். இப்போ உலகத்துல உள்ள ஏகப்பட்ட ரிவர்கள் இப்படி குப்பையா தான் கிடக்குது. அதுலயும் இந்தோனேஷியால தான் அதிகமான ரிவர்கள் இந்த மாதிரி குப்பையா இருந்திருக்கு. இந்தோனேஷியால உள்ள பாலிக்கு முதல்ல டூரிஸ்டா போன கேரி, கெலி, சாம்ங்கிற இவங்க 3 பேரும் இந்த ரிவர்கள்ல அதிகமான பிளாஸ்டிக் குப்பைகள் கிடக்கிறத நோட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தோனேஷியால மட்டும் 3000 மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் சேருதா. இவங்க இந்த ரிவர்ல உள்ள குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணி இதுல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் ரீசைக்ளிங் பண்ணி இதுல இருந்து முதல்ல செருப்புகளை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்களையும் தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த முயற்சினால இந்தோனேஷியால உள்ள நிறைய ரிவர்கள் கிளீன் ஆனதுனால இந்தோனேஷியா மக்களும் இந்தோனேஷியா கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இவங்க 3 பேரை மட்டும் செஞ்ச இந்த வேலையை இப்ப 100க்கும் அதிகமானவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட அதிகமா கடல்ல ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குது. கடல்ல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளால ஏகப்பட்ட கடல் உயிரினங்களும் அழிஞ்சிட்டு வருது. இதனால டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு நிறுவனம் கடல்ல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளையும் எடுத்து ரீசைக்ளிங் பண்ற முயற்சியில இருக்காங்க. நம்ம இந்தியா கூட கடல்ல உள்ள குப்பைகளை கிளீன் பண்ண முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதனால ரொம்ப சீக்கிரமே கடல்ல உள்ள பிளாஸ்டிக்களும் ரீசைக்ளிங் ஆகி செருப்பு, டயர்கள் போன்ற நமக்கு பயனுள்ள பொருட்களா மாறும். அடுத்தது கோகனட் வேஸ்ட். பிலிப்பைன்ஸ்ல இருக்க சிபுங்கிற ஊர்ல நிறைய தேங்காய் நார்கள் வேஸ்ட் ஆகுறத டேவிட் கட்லர்ங்கிற இவரு நோட் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த ஊர் முழுக்க தென்னை மரங்கள் தான் அதிகமா இருக்குது. இங்க உள்ள மக்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் மெயின் தொழில். மீனவர்கள் எல்லாருமே அவங்க பிடிக்கிற மீன்களை இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக்களையும் தெர்மோகால் டப்பாக்களையும் வச்சுதான் கரைகளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பாக்ஸ்கள் ரொம்ப சீக்கிரமாவும் உடைஞ்சிருக்கு. கடல்ல அதிகமான குப்பைகளையும் சேர்த்திருக்கு. சில மீன்கள் கூட இந்த தெர்மோகால்களை சாப்பிட்டு இறந்து போயிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிச்ச இவரு தேங்காய் நார்களை வச்சு இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ்களை தயாரிச்சு வித்திருக்காரு. இது தெர்மோகாலை விட அதிகமான நேரம் கூலிங்கையும் தக்க வச்சிருக்கு. தெர்மோகால் மாதிரி சீக்கிரமா உடையாம ஸ்ட்ராங்காவும் இருந்திருக்கு. இதனால எல்லா மீனவர்களும் இவருடைய பாக்ஸை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நெட்ஷெல்ங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சு உலகம் முழுக்க இவருடைய பாக்ஸ்களை வித்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது பேம்பு பிளாஸ்டிக். நம்ம இந்தியாவில இருந்து உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் இப்ப பிளாஸ்டிக் குப்பைகள் குமிஞ்சு கிடக்குது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க முடியாம இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். தாய்வான்ல இருக்கிற லாஸ்டிக்ங்கிற கம்பெனி பிளாஸ்டிக்கு பதிலா பேம்பு மரங்களை வச்சே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கிற ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க. பேம்பு மரத்தை அரைச்சு பவுடர் ஆக்கி பேம்பு பவுடர் கூட கார்ன் ஸ்ட்ரெச், மினரல்ஸ், பயோ அதன்சிவ மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கிற ஒரு மெட்டீரியலை தயாரிக்கிறாங்க. இத பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் இது AS 5810 அப்ரூவல் வாங்கின ஒரு மெட்டீரியல். அதாவது இந்த மெட்டீரியலை மண்ணுல போட்டா 180 நாள்ல முழுமையா அழிஞ்சிடும். இது நான் டாக்ஸிக்ங்கிறதுனால நிலத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பிளாஸ்டிக்கை வச்சு தயாரிக்கிற எல்லா பொருட்களையும் இதை வச்சும் தயாரிக்க முடியும். நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள் இப்போ பிளாஸ்டிக்கு பதிலா இந்த பேம்பு மிக்சர்ல தயாரிக்கிற பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரொம்ப சீக்கிரமே நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்களை பயன்படுத்துறதை நிறுத்திடுவோம். அடுத்தது சிப்ஸ் பேக் ரீசைக்ளிங். நம்ம யூஸ் பண்ற சாதாரண சிப்ஸ் பாக்கெட்ல பிளாஸ்டிக் லேயர், அலுமினியம் லேயர்னு 4 வகையான லேயர்கள் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ல சிப்ஸை அடைக்கும் போது 6 மாசம் வரைக்கும் சிப்ஸ்கள் கெட்டு போகாம இருக்கும். இப்ப சிப்ஸ்கள் மட்டும் இல்லாம யோகர்ட், ஜூஸ் டப்பாக்களை கூட இந்த மாதிரி கவர்கள்ல தான் பேக் பண்ணி விக்கிறாங்க. இது பிளாஸ்டிக்கை விட இன்னும் மோசமானது. எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாது. நம்ம இந்தியாவுல உள்ள புனேல இருக்கிற அனிஷ் மல்பனிங்கிற இவரு இந்த குப்பைகள் எல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த கவர்கள் எல்லாம் பல விதங்கள்ல ரீசைக்ளிங் பண்றதுக்காக ஆய்வு பண்ணிருக்காரு. நிறைய ஃபெயிலியர்களுக்கு அப்புறம் இந்த கவர்களை ரீசைக்ளிங் பண்ணி இப்ப கண்ணாடி ஃப்ரேம்களை தயாரிச்சு விக்கிறாரு. வேஸ்டா குப்பையில கிடந்த கவர்கள் எல்லாம் இப்போ சூப்பரான கண்ணாடிகளா மாறி உலகம் முழுக்க விக்குது. அடுத்தது ஆயில் வேஸ்ட். இந்தோனேஷியால தான் இந்த ஆயில் லீக்கேஜ் நடக்குது. இந்தோனேஷியால உள்ள மாண்டராங்கிற இடத்துல 200 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையாவே ஆயில் நிலத்துக்கு மேல கசிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் இந்த ஆயிலை எடுத்து விளக்குகளை எரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1887ல டச்சுக்காரங்க இந்த பகுதியை வந்து பிடிச்சு இங்க மிகப்பெரிய ஆயில் கம்பெனிகளை உருவாக்கி இங்க வாழ்ந்த மக்களையே அடிமையாக்கி இவங்களை வேலையும் செய்ய வச்சிருக்காங்க. 1949ல இந்தோனேஷியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே டச் கம்பெனி இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆயில் கிடைக்கிறது குறைஞ்ச உடனே இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டும் இந்த இடத்தை அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப இங்க வாழ்ற லோக்கல் மக்கள் வேஸ்டா போற இந்த ஆயில் லீக்கேஜ்கள் எல்லாம் எடுத்து பியூரிஃபை பண்ணி பெட்ரோல், டீசலா மாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. வேஸ்டா போற ஆயில் தானேன்னு கவர்மெண்ட்டும் இத கண்டுக்கிறது இல்ல. ஆனா இந்த ஆயிலை எடுத்து ரீஃபைனிங் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. லைட்டா ஃபயர் ஆனாலும் இந்த மொத்த இடமும் எரிஞ்சிடும். அடுத்தது எலக்ட்ரானிக் வேஸ்ட். பிளாஸ்டிக் மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட்களும் உலகம் முழுக்க குமிஞ்சு கிடக்குது. அதுலயும் நம்ம இந்தியாவுல தான் அதிகமான எலக்ட்ரானிக் வேஸ்ட்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்போ நிறைய பேர் எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து கோல்டு பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷமா இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுல இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல்ல இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து
கோல்ட பிரிச்சு எடுத்தாங்க. இப்ப பெரிய பெரிய நிறுவனங்களே எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து கோல்ட பிரிச்சு எடுக்கிறாங்க. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான தங்கம் இப்ப எலக்ட்ரானிக் வேஸ்டா இருக்குதாம். அதுங்களெல்லாம் பிரிச்சு எடுத்தாலே நமக்கு ஏகப்பட்ட தங்கங்கள் கிடைக்குமா. நம்ம கடைசியா பார்க்க போறது அலுமினியம் ரீசைக்ளிங். பிளாஸ்டிக் முன்னாடி அலுமினியம் கேன்களை தான் நம்ம அதிகமா பயன்படுத்தினோம். நார்மலாவே அலுமினியம் ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான். அலுமினியமை ஹீட் பண்ணி எத்தனை முறை வேணாலும் மறுபடியும் அந்த அலுமினியத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதனாலதான் நிறைய பேர் இந்த அலுமினியம் கேன்களை குப்பையில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் விற்பாங்க. ரொம்ப வருஷங்களா இந்த அலுமினிய கேன்களும் சும்மா தான் குப்பையில கிடந்துச்சு. ஆனா இப்ப பெரிய பெரிய நிறுவனங்களே அலுமினியம் ரீசைக்ளிங்ல இறங்கிட்டாங்க. சும்மா குப்பையில கிடக்கிற இந்த அலுமினியமை ரீசைக்ளிங் பண்ணி இப்ப ஏகப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறாங்க. அமெரிக்கால இருக்கிற இந்த ஒரு கம்பெனி மட்டும் ஒரு வருஷத்துக்கு அலுமினியம் ரீசைக்ளிங் மூலமா 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரீசைக்ளிங் முயற்சிகள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.